கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் அப்படி என்றால் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை நீங்க என் இருதயத்தில் தந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை நேசிக்கிற மக்கள் அநேகருக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் திராட்சரசமும் தானியமும், எந்த குறையில்லாதபடி உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதங்களை இங்கே எழுதுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அதை காட்டிலும் நீர் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை தந்தீர் அப்படி சொன்னார். அப்படின்னா அதை தாண்டி ஒரு சந்தோஷத்தை இங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதெல்லாம் ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இருதயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவருடைய பிரசன்னம் நம்மளை தொடும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பாருங்க ஒரு சந்தோஷம், இது எவராலையும் கொடுக்க முடியாது பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. இன்னைக்கு உலக ஜனங்கள் தானியமும் திராட்சரசத்தையும் ரொம்ப பெருசா நினைப்பாங்க. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மை என்று நினைப்பார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே. ஆனால் அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வது, அவர் சொல்படி கேட்பது, அவர் விருப்பத்தின்படி நடப்பது. அவரே நமக்கு போதுமானவர், அவரே நமக்கு போதுமானவர். அவரையே சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் கீழே இருக்கிற அத்தனை அந்த ஆசீர்வாதமான நன்மை நமக்கு உண்டாகும் பிரியமானவர்களே. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய சந்தோஷம் என்ன என்று சொன்னால், தானியம் திராட்சரசம் பெருகியிருக்கிற காலம். அது ஒரு காலத்தில் அவ்வளோ பெருகி இருந்தது, எல்லாரும் அதை பெருசாக பேசினாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு இருக்கிறதும், ஆண்டவரை உயர்த்துவதுதான் என் சந்தோஷம், ஆண்டவர் விருப்பத்தை செய்கிறதா என் சந்தோஷம் என்று எழுதுகிறார் பிரியமானவர்களே. நாமளும் அப்படி முயற்சி செய்வோமா? இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு இருக்கும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமாதானங்களை ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்மோடு இணைந்து வாழ்வதே எங்களுடைய முழு எண்ணமா இருக்கட்டப்பா. மகிமையும் கனத்தையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.